Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 354 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ப்ரூக் சொன்ன கதையை பிராங்கி நம்மளுகிட்ட சொன்னால அது என்ன கதை என்னன்னு நம்மளுக்கு தான் போன பாட்டுல தெரிஞ்சது. அவன் சொன்ன லாப்போன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். பிராங்கி ஷாக் ஆகி எப்ப மீட் பண்ணீங்க எப்படி தெரியும்னு சொல்லி நோண்டி கேட்பான். அட கிராண்ட் லைன்ல நாங்க என்ட்ராகும் போது மீட் பண்ணோன்னு அவங்க வந்தது, அது மேல இடிச்சது, அது கூட பேசினது, சண்டை போட்டது, அதுக்கப்புறம் அது கூட ஃப்ரெண்ட் ஆனது இப்படின்னு கிளம்புன வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு சாப்பரு, பிராங்கி, ரோபின் 3 பேருமே அசந்துருவாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே அந்த டைம் இவங்க கூட இல்ல. அதுக்கப்புறம் தானே வந்து க்ரூல ஜாயின் பண்ணாங்க. லூஃபி அந்த டைம் சில்லித்தனம் பண்ணனால தான் அந்த வேலோட வயித்துக்குள்ளேயே இவங்க போனாங்க. அதனால தான் அது கூட ஃப்ரெண்டாவும் ஆக முடிஞ்சது. இந்த மேட்டர் எல்லாம் சொன்ன உடனே ஓ அப்ப அதுதான் லாப்பூன். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த லாப்பூனோட உடம்புக்குள்ள ஒருத்தன் லைட் ஹவுஸோட ஐலாண்ட் ஒண்ண வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வரான்ல, எதுக்கு அந்த திமிங்கலத்துக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அதை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக. ஆனா அதுதான் செவுத்துல இடின்னு இடிச்சு அதோட மண்டைய பயங்கரமா டேமேஜ் ஆக்கிக்கிச்சு. அப்புறம் உள்ள பார்த்தா அந்த டாக்டரை பத்தியும் சொல்லுவானுங்க. லைட் ஹவுஸ பாத்துக்கிறவன் அந்த திமிங்கலத்தை பாத்துக்கிறதா இவங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்குது. இதுல காமெடி என்னன்னா இங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம உசப்பு ரொம்ப தீவிரமா என்னத்தையோ போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள இருந்தானே ஒருத்தன், அவன் பைரட் ஷிப்புக்கெல்லாம் டாக்டரா இருந்தவன். அந்த திமிங்கலம் சும்மா இல்லாம அந்த ரெட் லைனோட வாளை எதிர்த்து டம்முன்னு முட்டினதுனால அதுக்கு பயங்கரமான டேமேஜ். அதெல்லாம் சரி பண்ணதான் அவன் உள்ள இருந்தே வேலையை பார்த்திருக்கான். பரவாயில்ல, அந்த திமிங்கலத்துக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தனாச்சும் கூட இருந்தானே. அவன் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா அந்த லாப்பூன் செத்து இருக்கும். ஏன்னா அது 50 வருஷமா லாப்பூனை விட்டுட்டு போன பைரட்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தை சுத்தி முடிச்சுட்டு கண்டிப்பா இதை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நாள் வருவாங்கன்னு. டாப்பர்லாம் அசந்துருவான். பின்ன 50 வருஷங்கிறது என்ன சின்ன விஷயமா? இதெல்லாம் லைவா இருந்து கேட்கும் போது நம்மளெல்லாம் மிரண்டிருப்பானுங்க. ஏன்னா கிராண்ட் லைன்குள்ள ஒருத்தன் என்டர் ஆயிட்டானாலே அவன் உயிருக்கு எந்த ஒரு கேரண்டியுமே இல்ல. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது இது 50 வருஷமா வெயிட் பண்ணிருக்குன்னா சும்மாவா? இவ்வளவு நாள் வரலங்கும் போது கண்டிப்பா செத்துருப்பாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் வருவாங்கன்னு நம்மளுக்கு நம்பிக்கை போச்சு. ஏன்னா கிராண்ட் லைன் இப்ப இருக்கிறத விட இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா குழப்பம் நிறைஞ்சு பயங்கர டெரரா தான் இருக்கும். உள்ள போனவனுங்க சாகாம இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இப்படி எல்லாம் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது உசோப்பு தான் ஏன்டா அப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, தெரியாத விஷயத்தை எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க. இந்த ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரியை கேட்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகல? அந்த லாப்பூனுக்கு அதோட ஃப்ரெண்ட்ஸுங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துவாங்க. அதனால பேசாம இருங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த லாப்பூனை பார்த்துட்டு இருக்க வயசான ஆளுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சாமா. என்னன்னா அவங்க கிராண்ட் லைனை விட்டே ஓடிட்டாங்கன்னு. அப்படி ஓடினாங்கன்னா அவங்க திரும்பி வருவாங்களா? வாய்ப்பே இல்ல. பட் நிஜமாவே அவங்க செத்துட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இப்படி பாசமா இருக்கிற ஒரு திமிங்கலத்தை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு நம்ம ஆளுக்கு சம காண்டாவும். சரி அவங்க தப்பிச்சு போகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னா கூட திரும்பியும் இந்த திமிங்கலத்தை பார்க்க அவங்க திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்ல. ஏன்னா கிராண்ட் லைனோட சீசன், வெதர், கரண்ட், விண்ட் டைரக்ஷன், லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே ரேண்டமா தான் இருக்கும். அதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி முக்கி முணங்கி அடிச்சு புடிச்சு இந்த லாப்பூனை வந்து பாக்குறதெல்லாம் நடக்காத காரியம். காமன் சென்ஸோட எல்லாம் இங்க கிராண்ட் லைன்ல யோசிக்க முடியாது. வாழ்க்கையில அப்புறம் விதி விளையாண்டுரும். அதுவும் இந்த கிராண்ட் லைன்ல வீக்கான மைண்ட வச்சுட்டு யாரு உள்ள வந்தாலும் சரி அவங்களுக்கு நடக்க போறது கோர சம்பவமா தான் இருக்கும்னு பயங்கர பில்டப் போட சொல்லியிருப்பான். அந்த டைமுக்கு போது நம்ம உசோப்புக்கு என்ன கவலைன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திமிங்கலத்தை விட்டுட்டு போயிருக்கானுங்க. ஆனா இன்னுமே அது கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம அவங்க வருவாங்கன்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்குது. இத போய் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப மோசம் தானே. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கிற மேட்டர் இந்த கிழவனுக்கு தெரியும்ல. அந்த மேட்டர் அந்த லாப்போனு கிட்ட சொன்னா அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்க்கும்ல. எதுக்காண்டி சொல்லாம விட்டீங்கன்னு கேப்பா. ஆனா அவரு சொல்லியிருப்பாரு. சொல்ல போனா ஒண்ணு விடாம அவருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அதுக்கு நம்பிக்கை போல. சொல்ல போனா அதால ஏத்துக்க முடியல. அதுக்காகவே தொண்டைகளையே கத்துன்னு கத்திட்டு இருக்கும். அவரு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டாரு. உன்னால ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது, பட் இதுதான் உண்மை, நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு. அது அவர் மேல தண்ணியை அடிச்சு தெறிக்க விட்டுட்டு கிடந்து கத்துன்னு காட்டுத்தனமா கத்தி இருக்கும். இப்படி அந்த மேட்டர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ரிவர்ஸ் மவுண்டனை பார்த்து ரெகுலரா கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கத்துறதோட விட்டா கூட பரவாயில்லையே, ரெட் லைனோட செவுத்துல போய் நச்சுன்னு இடிச்சு தள்ளும். அதனாலதான் அதோட மண்டையில ஊறப்பட்ட டேமேஜ். எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு அந்த செவுத்த போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த செவுத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க வந்துட மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இனிமேட்டு வெயிட் பண்ணி என்ன பண்றது? இந்த வயசானவர் எவ்வளவு சொல்லியுமே அது கேட்கவே இல்லை. அவங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு ஆவலா அவங்களுக்காண்டி வெறியோட காத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா யாரு வரமாட்டாங்கன்னு அதுக்கு புரியலையே. இப்ப அது ரொம்ப பயத்துல வேற இருக்காமா. ஆக்சுவலா இது வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்தது. இதால கண்டிப்பா திருப்பி அங்க போக முடியாது. அதனாலதான் இத பேசாம இருந்து எவ்வளவு சொல்லியிருப்பான். கேட்கவே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு லூஃபி அப்படியான்னு சொல்லி மூக்க சுரிஞ்சு பயங்கரமா யோசிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.